ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மருதாணி இலை எல்லாமே மருதாணி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு குட்டி டேக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து டீ தூள் போட்டுக்கிறேன். அது மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போது சர்க்கரை மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து டீ தூள் போட்டுக்கிறேன். நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அது வந்து ஒரு குட்டி பவுல் வைக்கணும் அங்கே. அதனால் இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு குட்டி பவுல் வச்சுட்டு மேலே வந்து ஒரு குட்டி டெக்ஸில் தண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராக்கு வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்கு எடுத்து வச்சுருக்கிறத வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எந்தளவுக்கு நீங்கள் வந்து நகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஹேண்டுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ கலர் பிடிச்சிருக்குன்ட்டு. மருதாணி வச்சா கூட எந்த கலர் வராது.